Pain, stress, depression, fake people, insult, failure, jobless, lonely, haters, future thinking, angry, enemies, hopeless, sadness, feelings. இப்படி எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரே ஒரு மருந்து டீ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலைவர் விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்லணும்னா அது என்னங்க சோறு சோறு சோறு. எங்களை மாதிரி பசங்களுக்கு டீ ஒன்றே போதுங்க. ஆல்வேஸ் லைஃப் ஜோருங்க. ஹாஃப் ஆஃப் த பேச்சுலர்ஸ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டீ தான், ஆஃப்டர்நூன் லஞ்சு அதுவும் டீ தாங்க, நைட்டு டின்னர் எல்லாமே டீ தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங்னாலும் சரி, ஆஃபீஸ் மேட்ஸ் கூட மீட்டிங்னாலும் சரி, என் கேர்ள் ஃப்ரெண்டோட டேட்டிங்னாலும் சரி, எங்களுக்கு எல்லாமே டீ கடை தாங்க. இப்போல்லாம் எப்படி ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு டீ கடை இன்க்ரீஸ் ஆகுதோ, டே பை டே பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு டீ லவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. நைட் டைமில் பார்த்திங்கன்னா தூங்காமல் இருக்க 1 hour once or 2 hour once ஒரு டீ சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் டிரைவர் அண்ணாங்களாம் தூங்காமல் இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்காக. இந்த மாதிரி டீயை பற்றி பேசணுன்னா நம்ம பல விஷயத்தை பேசலாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா டே டு டே நம்ம சாப்பிடாம கூட இருந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் டீ காஃபி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மளால் இருக்க முடியாது. நம்ம குடிக்கிற டீக்காகவே பார்த்திங்கன்னா May 21 இன்டர்நேஷ்னல் டீ டேன்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம குடிக்கிற டீயை வந்து எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 2737 BCலேயே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் தான். லெட் மீ டெல் எ குட்டி ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு பேரரசர் இருந்திருக்காரு. அவர் வந்து உலகத்திலே மிகப்பெரிய புகழ்பெற்ற மூலிகை மருத்துவராம். ஒரு நாள் காலையில் பார்த்திங்கன்னா இவர் வந்து எங்கேயா வெளில போகலான்ட்டு கிளம்புறாரு. அப்போ வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க. அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகும்போது இவர் ரொம்பவே சோர்வு அடைஞ்சிடுறாரு. அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. அவங்களும் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கொதிக்க வச்ச சுடு தண்ணியை இந்த ஷெங்னங் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஷெங்னங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து இந்த சுடு தண்ணியை குடிச்சிட்ருக்காரு. எதிர்பாராத விதமாக அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை வந்து அந்த சுடு தண்ணியில் விழுது. இவர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூலிகை மருத்துவர். தனது வேலைக்காரர் தற்செயலாக உருவாக்கிய கஷாயத்தை குடிக்கலான்ட்டு அவரும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதை குடிச்சு பார்த்த உடனே அவருக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீயே வந்து ஆரிஜின் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டீயை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பல்வேறு நாடுகளில் எல்லாருமே விரும்பி குடிக்கிறாங்க. இந்த டீயை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா தேயிலை செடியிலேருந்து இலைகள், தளிர்கள், மொட்டுக்கள் இதை எல்லாத்தையுமே எடுத்து பவுடராக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பவுடரை வந்து சில பேர் தண்ணியில் போட்டு கலந்து குடிக்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலில் சக்கரை போட்டு இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. இப்படி டீயோட அருமை பெருமை தெரிஞ்ச நாங்கள் தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஏதாவது ஒரு டீ ஃபேக்ட்ரிக்கு கிளம்பலான்ட்டு வண்டியை எடுங்கடான்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்போ தான் போகும்போது மூணாரா, ஊட்டியா, கொடைக்கானலா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்த இடம் தான் மூணார். இப்போ நம்ம ரீசெண்டாக மூணார் போயிருந்தோம். மூணாரில் போயிட்டு ஃபஸ்ட்டு டீ எஸ்டேட், நம்ம டீ ஃபேக்ட்ரிக்கு நம்ம டேரெக்டாக போனோன்னா நமக்கு ஒன்றுமே அவ்வளோவா தெரியாது. அதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீ எஸ்டேட் போனோம். அதுக்கப்புறம் அங்கே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்லாம் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட இருக்கவங்ககிட்டலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டீ ஃபேக்ட்ரிக்கு போனோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் தான் ஒரு டீ ஃபேக்ட்ரி. இந்த டீ ஃபேக்ட்ரியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிள்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரியோட லொக்கேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த டீ ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் பர் ஹெட் வந்து 125 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் 5 members போனோம். ஸோ ஓவராலாக 625 rupees ஆச்சு. நீங்கள் இந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப வச்சுருந்தாங்க. லைக் அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெலிஃபோனாக இருக்கட்டும், அந்த காலத்தில் யூஸ் பண்ண டைப்ரைட்டராக இருக்கட்டும், எல்லாமே அவங்க பொக்கிஷ மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஏறி போய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க மேலே எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, அந்த லீவ்ஸ் எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து டீ ஃபேக்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க விசிட்டுக்காக. ஸோ அவங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் கேட்டோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தம்பி வரேன் அப்படின்னாரு. ஸோ அவங்களுக்கு கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம். இந்த டீ லீவ்ஸ் வந்து எப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, எந்த சீசனில் நமக்கு நிறையா குவான்டிட்டி கிடைக்கும், ஸோ எந்த சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணணும், எத்தனை நாள் வெயிட் பண்ணணும், அதோட மேனுஃபேக்சரிங் டைம் எல்லாமே அவர் சொல்லிட்டு இருந்தார். இவங்க வந்து எஸ்டேட்லேருந்து டேரெக்டாக லீவ்ஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்க ட்ரேயில் வச்சு க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அப்படி க்ளீன் பண்ண லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக ஒரு ட்ரே வச்சுருக்காங்க. அந்த ட்ரே மூலியமாக மேலேருந்து கீழே வரும். இப்படி கீழே வந்த உடனே இவங்களுக்கு இந்த லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அந்த லீவ்ஸ் எடுத்து இந்த ட்ரேயில் அவங்க போட்டுக்கிட்டு அப்படியே மேலே ஏற்றிட்டு இருப்பாங்க. இது வந்து மேலே போயிட்டு அப்படியே அந்த லீவ்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப தின்னாக கிரைண்ட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 CTC கட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்ட்டு. என்ன தான் ஃபர்ஸ்ட்டில் அது ஃபுல்லாகவே கிரைண்ட் ஆனால் கூட இன்னும் லீவ்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜ் 4th CTC கட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெலிசாகி எல்லாமே தூள் தூளாக ஆகிடுது. இந்த 4 CTC கட் முடிஞ்சோடனே இந்த எல்லா லீவ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் போகுது. இந்த ஆக்சிடேஷன் நம்ம 5 minutes 10 minutes இல்லை, மொத்தமாகவே 40 நிமிஷம் நடக்குமா. 40 minutes ஆஃப் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வில் டேக்ஸ் பிளேஸ் ஹியர்.
இங்கே 40 minutes ஆஃப் ஆக்சிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசன்டல் ட்ரே மூலியமாக உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் மிஷின் கிட்ட கொண்டு போயிடுவாங்க அந்த ட்ரீ லீவ்ஸை. இந்த லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல் இருந்தாலும் சரி, ஏதாவது வேஸ்டேஜாக இருந்தாலும் இது வந்து செப்பரேட்டாக எடுத்துருன்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல் அந்த மாதிரி பார்ட்டிகல் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டே அது ரிமூவ் ஆகிட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ பவுடர் அவுட்புட்டாக வந்துடும். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இதில் ஏதாவது லைட்டாக ஸ்டோன்ஸ் இருந்தாலும், இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் இருந்தால் கூட இந்த இடத்துல நீங்கள் அந்த டீ பவுடர் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டீ பவுடர் மட்டும் தனியாக ஒரு பையில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. எதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ ஏதாவது ஸ்டோன்ஸோ இருந்துச்சுன்னா அது அது மூலியமாக உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ ஃபைனல் அவுட்புட்டை இந்த இடத்துல தான் அவங்க எடுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே எப்படி டீ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாகவே காட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு உள்ளே பர்ச்சேஸ் பண்ணலான்னு உள்ளே போனோம். உள்ளே வந்து ஃபோன் நாட் அலவுடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, எதுவும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ நாங்களும் வெளியில் இருந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிட்டோம். நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலுமே இப்போ சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க 3+, நீங்கள் 3 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாட்டிலில் இருக்கிறதெல்லாம் 2+1 அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சில டீ ஃபேக்ட்ரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வரும்போதே உங்களுக்கு அவங்க டீ ஃப்ரீயாகவே தருவாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டீ வேணும்னா நீங்களே தான் காசு கொடுத்து வாங்கிக்கணும். இதில் வந்து ஒரு டீ வந்து பார்த்திங்கன்னா 15 rupeesனு சொன்னாங்க நார்மல் டீ. அதுக்கப்புறம் மசாலா டீ 25 rupees, கார்டமன் 25 rupees. இந்த மாதிரி ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் டிஃபர் ஆச்சு. ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டீ ஃபேக்ட்ரியோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக போகணுன்னா நீங்கள் இந்த டீ ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.